விஜய் தான். அதில் ஒன்றும் இல்லைமே, விஜய் தான் நாங்கள் நினைக்கிறோம். முடியும் முடியும் முடியும். ஒரு ஆப்போனண்ட்டாவது ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இருக்கு நிறையவே இருக்கு. நியூவாக ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரக்கூடாதா, அதுக்காக தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா. ஸோ ஓவராலாக ஸ்டேட் வைஸ் கண்ட்ரி வைஸை பார்க்குறப்போ எனக்கு ஸ்டாலின். ஆமாம், ஏன்னா இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பார்க்குறப்போ அதர் ஸ்டேட் டெவலப்மெண்ட்டை விட டிஎம்கேயோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கு. ஜிடிபி வைஸ் பார்க்குறப்போ அவங்களோட ஜிடிபி நல்ல ஒரு இன்க்ரீஸ்டு ஜிடிபி. இப்போ ஆப்போசிஷனில் வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து விஜய் தான் தெரியுது எங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, விஜய்க்கு தான் போடுங்கன்னு எங்களுக்கும் சொல்கிறாங்க. அதனால் நான் தமிழ்நாடு, அவர் கர்நாடகா, அதனால் எல்லோரும் விஜய் தான் எனக்கு தோணுது. அப்போசிஷனில் விஜய் உட்காந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து சிஎம் ஆனார்னா இன்னும் நல்லா பண்ணலாம். விஜய் நிஜமா விஜய் தான். காரணம்னா இந்த 2000 மாநாட்டில் நடந்ததில்ல, அதில் வந்து உமன் சேஃப்டிஸ் பற்றி நிறைய இஷ்யூஸ் உள்ளே வந்தது. நிறைய ஒரு பொது சேவை செய்யறதான் நியூஸ்கள் இப்போ வெளில வந்து. ஃபஸ்ட்டே அவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயம் செஞ்சார். பட் ஆனால் அது வந்து சோஷியல் மீடியாவில் வரல. பேசிக்காகவே விஜய் நார்மலாகவே எல்லாருக்கும் பேசிக்காக பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து நிறைய நல்ல விஷயமா பேசுகிறாரு, நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது அவருக்கு. பேமெண்ட் ஒரு மேட்ரு இல்லையே. அந்த 3000 ரூபாய் வச்சு எத்தனை வருஷம் நம்ம குடும்பம் நடத்த போகிறோம்? வரவங்க நல்லா செஞ்சால் ஓகே, அது யாருன்றது நமக்கு தெரியாது. நாங்கள் எதிர்பார்க்காத புதுசாக ஏதாவது நடந்தால் ஓகே. எல்லாமே அரசியல் தான். இல்லை, அதை பற்றி பேச வரல. அரசியல்ன்ற மேட்ரு வேண்டாம். அந்த 3000 5000 வச்சு எவ்வளோ நாள் நம்ம பெருசாக இது பண்ணிட்டு போனோம். அவங்க 3000 கொடுக்குறாங்கன்னா பஸ்ஸில் ஏற்றுறாங்க, டிக்கெட்டில் ஏற்றுறாங்க, காய்கறி ஏற்றுறாங்க, நிறைய விலைவாசி ஏறுது. அந்த 3000 என்ன பெருசாக மாறிட போகுது? அவர் தான் ஜெயிக்குவா அப்படி. ஆமாம், நாங்கள் தருமபுரிக்காரு. விஜய் ஏன்னா அவர் வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் வேலை ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அப்படியே சரி, நம்ம வயசுக்கு போயிட்டாலே எங்கள் பேரமாருக்கு ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு போடலான்னு ஒரு ஆசை. நாங்களும் அதே தான். 3 6ண்ணா. பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைண்ணா. அவங்க கொடுக்கறது ஒன்று கொடுக்காது ஒன்று கொடுத்துட்டு எல்லாத்து மேலே வரிய செலவு பண்ணிடுறாங்க. அவங்க பாதுகாப்பு வந்து எப்பவுமே இருக்கும்ல, அரசியல் முடிவு வரும். அதனால அவங்க எல்லா வசதியும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதும் அவங்க கருத்து. அதுக்கு மேலே நான் என்ன கருத்து சொல்கிறது? நான் மாற்றி சொன்னால் வச்சிக்க மாட்டேங்க. அதில் அர்த்தம் நாங்கள் யாருக்கு வேணாலும் போட்டாலும் விஜயகாந்துக்கு தான் போடணுன்னு ஒரு ஆசை. போதும், அவ்வளோதான். பண்ணணுன்றது ஒரு நம்பிக்கை தான். எல்லாமே யாருன்னு நாங்கள் நினைக்கல, பண்ணால் நல்லது. சின்ன சேஞ்சஸ் யாரும் இல்லை, எல்லாம் டிஎம்கே தான். எங்கள் வீட்லேயும் டிஎம்கே தான். நாங்கள் வந்து சரி புதுசாக ஏதாவது வந்தால் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே தாங்க. என்ன தான் இப்படி திரும்பினாலும் டிஎம்கே தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியலங்க. அப்படின்னு சொல்கிறோமே, நியூவாக ஏதாவது வந்தால் பெட்டர். பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி 3000 ரூபாய் இது கொடுக்குறாங்க, பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. சரி, அது வந்து ஒருவேளை ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா திமுகவுக்கு?
ப்ரோ அது தடவை திமுக வந்து காசு கொடுக்கல பொங்கலுக்கு, இந்த தடவை 3000 ரூபா கொடுக்குறாங்க. 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தூங்கிடுவாங்க ப்ரோ. ஓட்டு ஓட்டு போடுவாங்களா வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா இந்த வாட்டி விஜய் வந்து காசு தரல, திமுக காசு தராங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு திரும்ப 5 வருஷம் போத்த கோயிலில் போய் விரும்பல ப்ரோ யாரும். நீங்க வந்து இப்போ அம்மா அப்பாலாம் வந்து எந்த எந்த கட்சி ஆதரவா இருந்தாங்க விஜய்க்கு முன்னாடி, விஜய் வருது அதெல்லாம் தெரியல ப்ரோ. தெரியல. ஆனா நீங்க வந்து நான் விஜய்க்கு தான் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு? மேஜராக அவங்கவுங்க விருப்பம் தான் ப்ரோ அது போடுறது. இப்போ நம்மளுக்கு பிடிச்சது நம்ம போடுறோம், அதுமாரி அவங்களுக்கு பிடிச்சது அவங்க போடுவாங்கல்ல. தளபதி தான். நான் ஒரு தலை ரசிகர், இருந்தாலும் சொன்னால் தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன என்ன காரணம்? புது மாற்றம். ஆனால் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை. குறிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு இப்போ பயங்கரமான சப்போர்ட் வருது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பண்ணுறாங்க, திமுக பண்ணுறாங்க, அஜித்தை மாதிரி ஒரு ஆள் உண்டாக்குறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் கேவலமாக பேசிக்கலாம். எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, அவ்வளோதான். சீமான் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பெல்லாம் எல்லாரும் வாய்ப்பு இல்லை. எடப்பாடி, ம் ஸ்டாலின் இல்லை, தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, நல்லாயிருக்கும். விஜய் ஆதரிச்சாலே, விஜய் ஃபேன்ஸ் சொன்னாலே தற்கொலைக்கலாமே அப்படியா? தற்கொலைலாம் இல்லை ப்ரோ. அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கிறதுனால அதுக்கெலாம் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. அப்படின்னு பார்த்தா இங்கே எல்லாருமே தற்கொலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் பாதி பேர் விஜய் ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. தலை ஃபேன் இருக்காங்க, தளபதி ஃபேன், இது 2 தான் மேஜர். அதனால் பார்த்தா அப்போ அவங்களா தற்கொலை ஆகிட முடியுமா? சொல்கிறவங்களே அவங்க தற்கொலையாக தான் ப்ரோ இருப்பாங்க. சொல்லுங்க சார். தளபதி தான். விஜய் என்ன காரணம் சார்? மாற்றம் வேண்டும்ல, கண்டிப்பாக அந்த மாற்றத்தை விஜய் கொடுப்பாரு நம்புறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இதோட வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? ஆமாம் கண்டிப்பாக. எத்தனை ஓட்டு இருக்கு சார் விஜய்க்கு வீட்டில்? எங்கள் வீட்லையா? எங்கள் வீட்டில் நான், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமியார். 3 ஓட்டும் விஜய்க்கு தான். என்ன கேஸ் என்ன சொல் 2024 யார் சிஎம்? 2024 யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க சிஎம்மாக இருக்கணும். வருவாங்க. யார் வருவாங்கன்னா அப்போ போட்டு போகிற ஜனங்கிட்ட தான் கேட்கணும், எல்லார்கிட்டையும் தான் கேட்கணும். உங்க கருத்து யாருக்கு வர வாய்ப்பு இருக்குங்க? விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் கொடுக்கலாம். தான் ப்ரோ, தளபதி தான் எல்லாமே. நான் வந்து 10 வயசில் இருக்கும்போது இது எங்கள் பெரியப்பா இவர் தான் தோல் மேலே வச்சு படம் காட்டினார். எப்போது அந்த வயசில், அது நான் படம் கூட எனக்கு தெரியாது, அந்த வயசுலேருந்தே எனக்கு படம் காட்டினவர் இவர் தான். இப்போது நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட அணியில் வந்து ஒரு போஸ்டிங் லெவலில் இருக்கேன். அதுவும் வந்து இவருக்காக தான். ஏன்னா அவர் வந்து அப்போதுலேருந்து ரசிகராக இருந்தார், இப்போ நானும் வந்து ரசிகராக இருக்கேன். 2026 தளபதிக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஏங்கிறதே. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் வந்து திருவள்ளூர் வடக்கு மாவட்டம், எல்லாப்புறம் மேற்கொண்டோம், பெரியபாளையம் எங்களுது. நாங்கள் எல்லாமே நாங்கள் தான். எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 100 ஓட்டு இருக்குது. 100 ஓட்டுமே தளபதிக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எந்த இதில் இருந்தீங்க? விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி? தளபதி அரசியல் வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து பாதி நோட்டாக தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து தளபதி வந்துட்டார். எங்கள் அண்ணன் எங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சார். நாங்கள் ஏன் மற்ற கட்சியில் இருக்க போகிறோம்? எங்கள் வீட்டில் இருந்தவங்க கூட ரிட்டர்ன் இங்கே வந்துட்டாங்க. எதோ போட்டிருந்தாங்க, அவங்க யாருக்கு போட்டாங்களோ அது அவங்களோட விருப்பம். எங்கள் அண்ணன் எப்போ எங்களுக்குன்னு கட்சின்னு ஒன்று வந்துச்சு, இது கட்சி இல்லாத போது நாங்கள் யாராவது செயல்பட்டோம். இப்போ எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சார், நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக செயல்படுறோம். 2026 நம்ம அண்ணன் தான். எல்லோரும் வந்து நீங்களும் எல்லோரும் வந்து இது பண்ணணும், ஓகேவா? வெற்றி நம்மதே.